நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவு. எல்லா ஜீவராசிகள், மிருக ஜீவன்கள், மானிடர்கள் முதற்கொண்டு எல்லாருமே மாண்டு போயினர். 9ஆம் அதிகாரத்தில் பரலோக தகப்பன் நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, நான் இனிமேல் மக்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்படி அந்த பதத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடவுள் அப்படி செய்யல. மனுஷனுடைய செய்கைகளுக்கு வந்த பலன் அது, அந்த பேரழிவு. அதுதான் அங்கு அறிவுறுத்தப்படுகிறது. இப்ப தெய்வம் என்ன சொல்றாருன்னா, நான் அழிக்க மாட்டேன், மனுஷர்களை நான் அழிக்க மாட்டேன். இனிமேல் உலகத்தில், இதுக்கப்புறம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு பிறகு உடன்படிக்கை பண்றார். இனிமேல் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், ஒரு வேதனை, ஒரு வருத்தம், ஒரு கஷ்டம், ஒரு பாடு, துக்கம் வந்துச்சுன்னா அது என்னால் வருகிறதா இருக்கவே முடியாது. ஆமா, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டில் கூட நீங்க போய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:11 இருந்து சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். என்ன அடையாளத்தை ஏற்படுத்துறாருன்னா, ஜலத்தினால நீ அழியாது, மக்கள் அழிய மாட்டாங்க, அதனால நான் ஒரு அடையாளத்தை வைக்கிறேன் அப்படின்னு வானவில்லை வைக்கிறார். எத்தனை பேர் வானவில் பார்த்துருக்கீங்க? ரெயின்போன்னு சொல்றாங்கல்ல, பல பல வண்ணம். அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல நிறைய பார்த்த மாதிரி இருக்கு. நீங்களாம் பார்க்குறீங்களா இப்பெல்லாம்? வெரி குட். அப்பெல்லாம் ரொம்ப படர்ந்து இருக்கும். இங்க இருந்து பார்த்தா அந்த ரோடு தெரியும். இப்போ ஃபுல்லா பில்டிங் ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும். ஆனா வானவில் இருக்கு. அந்த வானவில் எதன் அடையாளம்னா, சொல்றாங்க வானவில்லில் 7 வண்ணங்கள் காண காண இன்பமே. அப்படிலாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பாங்க பாருங்க, பாடலாம். படிச்சிருக்கீங்களா? ஏன் இப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ? வானவில்லில் 7 வண்ணம் காண காண இன்பமே படிச்சிருக்கீங்களா? ஒன்றும் அது ஏதோ சிறு பிள்ளைகளுக்கான ஒரு விஷயம். அது கண்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. இல்லை, இது கடவுளுடைய விஷயம். வானவில் என்பது ஏதோ ஒரு கலர்ஃபுல்லான விஷயம் மட்டுமல்ல, இது கடவுளுக்கு அடுத்த ஒரு விஷயம். கடவுள் மனிதனுக்கு, மனுக்குலத்துக்கு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார். அது என்ன? இந்த வானவில் வந்துருச்சுன்னா என்ன அடையாளம்? நம்ம பார்க்கும்போது கடவுள் என்னை காப்பாத்துறவர், என்னை அழிக்கிறவர் அல்ல. அதை சொல்றாரு அவரு. நான் உடன்படிக்கை வைக்கிறேன், என் வில்ல நான் வைக்கிறேன், இனி அழிக்கப்பட மாட்டாது, நான் அழிப்பது இல்லைன்றாரு. அப்ப நான் சொல்றேன், இனிமேல் ஏதாச்சும் நீங்க வானவில்ல பார்க்க நேர்ந்தால் கர்த்தரை மயம்படுத்துங்க. வானவில் வந்திருக்குன்னா மொட்டை மாடிக்கு போயிருங்க. ஆமா, நான் எப்ப பார்த்தாலும் மொட்டை மாடிக்கு போக சொல்றீங்க, கொஞ்சம் மேலே பார்த்துன்னு இருக்கலாம். அல்லேலூயா. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னுடைய பர்சனலாக சொல்கிறேன். சில இடத்துல ஜெபம் பண்ணுறதுக்கு நான் மேலே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எங்கள் வீட்டுக்கு சொல்கிறேன், வீட்டில் சொல்கிறேன். அப்படி மேலே பார்த்துட்டு 2 கையை உயர்த்தினார். அதுவும் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ வானவில்லை பார்க்கும்போது நமக்கு ஒரு தகவல் புரியணும். ஏன்னா, நான் கடவுள் என்னை அழிக்கிறவர் அல்ல, கர்த்தர் என்னை கஷ்டப்படுத்துறவர் அல்ல, கர்த்தர் என்னை வேதனைப்படுத்துறவர் அல்ல. ஒருவேளை வேதனை வந்திருக்கலாம், துன்பம் வந்திருக்கலாம், கஷ்டம் வந்திருக்கலாம், ஆனால் அது அவரால் வந்தது அல்ல, அவர் சங்கடப்படுத்துகிறவரும் அல்ல. அதற்கு 1000 முகாந்திரங்கள், 1000 காரணங்கள் ரூட்ல போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்களேன். அப்ப பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல அவர் உடன்படிக்கை செய்கிறார், என் வில்ல நான் வைக்கிறேன்னு. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பக்தனாகிய யோவான் பரலோகத்தை தரிசனமாய் பார்க்கிறான். ஆதியாகமத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள். இப்போ பரலோகத்தை யோவான் தரிசிக்கும் பொழுது அங்க ஒரு தரிசனத்தை பார்க்கிறாராம். என்ன பார்க்கிறாரா? வேகமா வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது,
அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காராம் பரலோக தேவன். யோவான் தரிசனமாய் பார்க்கிறார். யோவான் தரிசனம் பார்க்கிறார், பரலோகத்தை பார்க்கிறார். பரலோகத்துல சிங்காசனம், பரம தகப்பன் அமர்ந்திருக்கிறார். அந்த சிங்காசனத்துல அவர் கண் காணக்கூடிய விதத்துல என்ன நடக்குதான் பாருங்க. அங்கே ஒரு வானவில்லை வச்சிருக்கிறாரா. எப்பவுமே அதை தனக்கு முன்னாடியே வச்சிருக்கிறாரா. எதுக்காக? என் பிள்ளை நான் ஒரு நாளும் சங்கடப்படுத்த மாட்டேன் என்பதனுடைய அடையாளம். கண்ணு முன்னாடியே வச்சிருக்கிறாரா. சிங்காசனத்தை சுத்தியும் வச்சிருக்கிறாரா. என்ன அடையாளம்னா, என்னால என் நிமித்தம் மனுக்குலத்துக்கு ஒரு துன்பமும் வராது. இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் நம்புறாங்க, கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்பொழுது கடவுளால தான் வருது. சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் மாத்த மாட்டாரு, ஏன் வியாதி எடுத்து போட மாட்டாரு, ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறாரு, ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வேதனை, ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சங்கடத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். யாக்கோபின் ஆக்கியோன் சொல்லுகிறான். யாக்கோபின் ஆக்கியோன் எழுதும் பொழுது சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற ஒரு மனுஷன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. யாக்கோபு 1:13 சொல்றாரு பாருங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று என்னது என்னன்னு சொல்லக்கூடாதான். ஆண்டவர் ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறாரு? ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு வேலையை கொடுத்து எங்களை வேதனைப்படுத்துறாரு? ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்து எங்களை கும்மாங்குத்து குத்த வைக்கிறாரு? ஆண்டவர் ஏன் இப்படி எங்களை கல்யாணம் பண்ணி வச்சு எங்களை மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்துக்குள்ள ஆக்குறாரு? ஏன் ஆண்டவர் இந்த குழந்தைகளை எல்லாம் கொடுத்து எங்களை குமர அழ வைக்கிறாரு? ஏன் நிறைய பேர் சொல்றது இதுதான், கடவுள் ஏன் இப்படி எல்லாம் எங்களுக்கு கொடுத்து கஷ்டப்பட வைக்கிறாருன்னு. பைபிள் தெளிவா சொல்லுது, கடவுள் அல்லப்பா, கர்த்தர் அல்லப்பா. கர்த்தர் பண்றாருன்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. ஆமா, பக்கத்துல இருக்கவங்களுடைய ஷோல்டரை கொஞ்சம் சொரிஞ்சு சொல்லுங்க. ஆமா, அப்படிலாம் மைண்ட்ல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மாத்திருங்க. தேவன் அல்ல, தேவன் அல்ல. அப்ப யார்ப்பா ஃபுல்லா மாஸ்டருங்க. எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பக்கத்துல பாத்துக்கலுங்க, புரியுதா எங்க இருந்து வருதுன்னு? அல்லேலூயா. சோதனை எங்கிருந்து வருது, யாரால வருது? எல்லாம் சொந்த செலவுல வச்சுக்கிற சூனியம் தான் இன்னைக்கு உலகத்துல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் மனுஷனுக்கு சொல்றாரு, நான் சோதிக்கிற தேவன் அல்ல, நான் சங்கடப்படுத்துற தேவன் அல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில அந்த சங்கடங்கள், சவால்கள், சோதனைகள், வருத்தங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் நம்மளை காக்கும் தெய்வமா இருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இந்த காலையில தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த சிலுவை தியானத்தை நினைச்சு பார்க்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சில நஷ்டங்கள் உங்கள் வாழ்வில் வந்திருக்குமேயானால் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அது அவரால் வந்தது அல்ல. ஒருவேளை சில இழப்புகள் உங்கள் வாழ்வில் இருக்குமேயானால் அதுவும் அவரால் வந்தது அல்ல. சில தோல்விகள், ஏமாற்றங்கள், வேதனைகள், வாதைகள், துன்பங்கள் அல்லது வேலை இழப்புகள், வருமான தோய்வுகள், பண இழப்புகள், மன நிம்மதியற்ற நிலைகள் இருக்குமேயானால் ஒன்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அவரல்ல அதற்கு காரணம். அவரல்ல உங்கள் துன்பத்திற்கு காரணம், அவரல்ல உங்கள் வேதனைக்கு காரணம், அவரல்ல உங்களுடைய சங்கடத்துக்கு காரணம். அவர்தான் இந்த எல்லா சங்கட, சஞ்சல, வேதனை, வாதை, வருத்த, துன்ப, நோய்பிணியில் உங்களுக்கு உதவுகிற பரிகாரியாக, காக்கும் இரட்சகராக, மீட்கும் மீட்பராக, சுகம்க்கும் சுமக்கும் மேய்ப்பராக, குறைவின்றி தாங்குபவராக இவர் இருந்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனாலும் மக்கள் இருக்காங்க, சில பேர் மக்கள் இருக்காங்க, ஏன்பா இவ்வளவு கஷ்டம்? கடவுள் என்ன இப்படி வச்சிருக்கிறாரு? கடவுள் நெருக்கத்துல, சங்கடத்துல, போராட்டத்துல, வருத்தத்துல. சில பேர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா,
கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்ன சுகமா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்ன ஜெயமா வச்சிருக்கிறாரு. ஒரு சில கூட்டம் என்ன சொல்றாங்க, அவங்கள பார்த்து கேட்கும்போது எப்படி இருக்கீங்க, ஏன் இவ்வளவு கஷ்டம், கர்த்தரங்களை கஷ்டமா வச்சிருக்கிறாரு. இன்னொரு கூட்டத்தை பார்த்து எப்படி நீங்க இவ்வளவு நல்லா இருக்கீங்க, கர்த்தரங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப இதுல எது உண்மை? நம்ம கர்த்தர் நல்லா வச்சிருக்க இங்க சொல்லுவோம், நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். ஆமா, அடுத்த வாரமே ஒரு கஷ்டம் வரட்டுமே, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாரு, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படிதான் கேட்டுட்டு இருப்போம். ஒரு சூரியனை எடுத்துக்கொள்ளுங்கள், இதோ இப்போ வீசிச்சிட்டு இருக்கு பாருங்க வெளியே, உக்கிரமா சூரியன். இந்த உக்கிரமாய் உதிக்கக்கூடிய சூரியன் பனிக்கட்டிகள் மேலும் விழுகிறது, களிமண் மேலையும் விழுகிறது. ஒரே சூரியன் தான் பனிக்கட்டிகள் மேலையும் விழுகிறது, களிமண் மேலையும் விழுகிறது. ஆனா பெரிய வித்தியாசம் அங்கே நடக்குது. என்ன வித்தியாசம் நடக்குது? சூரியன் உக்கிரமாய் உதிக்கும் பொழுது பனிக்கட்டிகள் கரைகிறது, களிமண்கள் கரையில இன்னும் இறுக்கமா மாறிடுது, இன்னும் டைட்டா ஆயிருது, இன்னும் ஹார்டா மாறிடுது. ஒரே உஷ்ணம் தான், ஆனா பொருள் எப்படி இருக்கிறது அதை பொறுத்து தான் அது கரைகிறதா அல்லது அது உருவாக்கப்படுகிறதா என்பதை பொறுத்து இருக்கிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், கடவுளுடைய அந்த காருண்யம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒன்று விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ளணும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அதுதான் முக்கியம். நான் பனியா இருந்தால் கரைவேன், உருகுவேன். நான் களிமண்ணா இருந்தால் சொல்லுங்க, நான் உறுதியாவேன். அப்ப ஒரே சூரியன் தான், ஒரே சன்னு தான், சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே உஷ்ணம் தான். அப்ப நீங்க பனியா இருக்கீங்களா களிமண்ணா இருக்கீங்களான்றது உங்களை பொறுத்து இருக்கு. அல்லேலூயா. அப்ப நான் உருகணும் அப்படின்னு சொன்னா நீங்க பனி கட்டியா இருக்கீங்க. இல்ல நான் உறுதியாகணும்னா களிமண் ஆயிரணும். அப்ப நீங்க உறுதியாகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்க லைஃப்ல உறுதியானவரை பற்றி கொள்ள வேண்டும், உறுதியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும், உறுதியானவரை நீங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வாழக்கூடிய உலகம் உங்களுடைய உறுதித்தன்மையிலிருந்து உங்களை உறுதியிழக்க செய்யும். நீங்கள் வாழுகிற உலகம் உங்கள் தைரியத்திலிருந்து உங்களை தைரியத்தை இழக்க செய்யும். நீங்கள் வாழுகிற உலகம் உங்கள் நம்பிக்கையிலிருந்து உங்களுடைய நம்பிக்கையை இழக்க செய்யும். சங்கடங்களை பலரகமாய் கொடுத்து உங்களை வாதிக்க செய்யும். ஆனா எவ்வளவு வாதித்தாலும் நீங்கள் உருகாமல் உறுதியாய் இருக்க வேண்டுமே. ஆனால் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறதுனால நீர் அவனை பூரண சமாதானத்துடன் நடத்துகிறீர். அப்ப இங்க ஒரே விஷயம் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன? அவரை உறுதியா பார்க்கிற ஒரு மனுஷன், அவரை உறுதியா பிடிச்சிக்கிற ஒரு மனுஷன், அவரை உறுதியா அணைச்சிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோமே. ஆனால் அங்கே ஒரு ஜெயலர் என்ற ஒரு மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு சிறை அதிகாரி, ஒரு காவல் அதிகாரியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறை அதிகாரி காவல் காக்க வேணும். ஆனா அங்கே பவுலும் சீலாவும் இருக்கிறார்கள். பாடி ஆராதித்து துதித்த உடனே என்ன நிகழ்கிறது? சிறையிலிருந்து பாடின துதித்த பவுல் சீலா மாத்திரமல்ல, இருந்த அனைவருடைய கட்டுகளும் அறுக்கப்படுகிறது. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது. அப்படியே இருட்டா டார்க் ஆயிருச்சு. இப்போ எல்லாரும் இருட்டில் ஓடிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் என்ன பண்றான்? தன்னை கொலை செய்து கொள்ள செல்லுகிறான். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27 வாசிங்க பார்க்கலாம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தன்னை வருத்தப்படுத்திக் கொள்ள போனான். தன்னை துன்பத்துக்குள் அழுத்திக் கொள்ள சென்றான். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம், தன்னை கொலை செய்து கொள்ள சென்றான், தன்னை வேதனைப்படுத்திக் கொள்ள சென்றான். இப்பொழுது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. அடுத்த வசனம், மிகுந்த சத்தமிட்டு
நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. உனக்கு யாரும் கெடுதி செய்ய முடியாது. படைச்ச கடவுள் கூட செய்யறது இல்ல, யாரும் செய்ய முடியாது. ஆனா நீ என்ன பண்ணாத, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். காப்பாத்துறாரு பாருங்க, காப்பாத்துறாரு பாருங்க. உடனே அவன் உணர்ந்துட்டான், என் வாழ்க்கையே முடியணும், என் வாழ்க்கையே அழிஞ்சு போகணும். ஆனா இங்க ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன், உன்னை நீ அழிச்சுக்காத. இந்த உலகத்தின் சத்தம் என்ன? உன்னை அழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கொடு. உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கொடு. நான் நல்லா இருக்கணும். ஒருத்தர் சொன்னார் பாருங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 4 பேருடைய வாழ்க்கையை கெடுத்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். லிட்டரலாங்க, உண்மையா சொல்றேன். ஏதோ ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கோம் சில வருஷத்துக்கு முன்னாடி. அவர் என்னமோ என்கிட்ட ரொம்ப ரகசியம் பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. 4 பேர் அவருடைய லைஃபை கெடுத்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? 4 பேர் லைஃப்ல 4 குடும்பத்தை அவர் பாதிச்சார். ஆனா பாதிக்கப்பட்ட 4 குடும்பமும் இன்னைக்கு இருக்கு, பாதிச்சவர் இன்னைக்கு இல்ல, உலகத்திலே இல்லைங்க. ஆனால் அவருடைய முடிவை என் கண்களால் நான் கண்டேன். அது மாதிரி ஒரு முடிவு எந்த ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது, வரவும் முடியாது. இந்த உலகம் பாதிக்கிற ஒரு உலகம், சோதிக்கிற ஒரு உலகம், வருத்தப்படுத்துகிற உலகம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்கள் கெடுதி செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மீட்பராம் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை அனுப்பியிருக்கிறார். பவுலை போன்ற போதகர்களை, எங்களை போன்ற போதகர்களை உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசுகிற ஒரு சத்திய வார்த்தை, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, உன்னை சங்கடப்படுத்திக் கொள்ளாதே, உன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. இல்லையே, கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி லைஃப் இருக்கே, சங்கடப்படுத்துற மாதிரி வாழ்க்கை இருக்கே, வேதனைப்படுத்துற மாதிரி வாழ்க்கை இருக்கு. அது சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும், ஆனால் அது உன்னை சங்கடப்படுத்த முடியாது. அது உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், மாறி இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை மாறி ஒருத்தரை நான் பார்த்தேன். நான் கூட சொல்லியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் போனோம், அவங்கள மாதிரியே இல்லை. எங்கள் ஒய்ஃப் கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன், இவங்கள மாதிரியே இல்லை, இவங்க அவங்கள மாதிரியே இல்லை. நீங்கள் அப்படி எதாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது சொல்லுங்க. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது மாதிரி தான், அது நான் இல்லை. நீங்க சைமனை மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கலாம், ஆனால் அது சைமன் கிடையாது. சைமன் ஒரிஜினல் இங்கே தான் இருக்கிறேன். இதுக்கு பிரிண்டே போட முடியாது. நீங்க ஒரிஜினல், உங்களுக்கு பிரிண்டே போட முடியாது. ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஆமா, ஒரிஜினல் பிரிண்ட் நீங்க தான், பிரிண்டே போட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாதிரி பார்த்திருக்கலாம், ஆனா அவர்கள் அல்ல. நிமிந்து உட்கார்ந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம், ஆனது நான் அல்ல. அல்லேலூயா. உங்களை அப்படியே போட்டோ எடுத்து 1000 இல்ல மில்லியன் ட்ரில்லியன் கணக்குல பிரிண்ட் போடலாம். அந்த போட்டோ எடுத்துன்னு போய் குத்துன்னு குத்துனாலும் சரி, கீழ்ச்சி போட்டாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா? ஆமா, அது ஒரு ஜெராக்ஸ், அவ்வளவுதான். நான் தெளிவாய் சொல்லுகிறேன், எப்படி உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பில்லையோ, அதே போலதான் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை சவால்களும் கஷ்டம் மாதிரி இருக்கும், ஆனால் அது உன்னை கஷ்டப்படுத்த முடியாது. துன்பம் மாதிரி இருக்கும், ஆனால் அது உன்னை துன்பப்படுத்த முடியாது. வேதனை மாறி இருக்கும், சொல்லுங்க, மாறி இருக்கும், அது மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கே பயந்துடுறீங்க. இந்த குடும்பத்தை பாருங்கள், அடுத்தடுத்த வசனம் சொல்லுகிறது, மீட்பர் வருகிறார், ரட்சகர் வருகிறார், அந்த குடும்பத்தையே ரட்சிக்கிறாரு. யோசித்து பாருங்க, அன்னைக்கு அந்த குடும்ப தலைவன் மாத்திரம் ரைட் டைம்ல தேவ வார்த்தையின் சந்திப்பு அந்த மனுஷனுக்கு கிடைக்காமல் இருந்திருக்குமே, ஆனால் அவன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் விழுந்து போயிருக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் மாத்திரம் நம்ம லைஃப்ல வரலன்னா, நான் சொல்வேங்க, வாழ்க்கையிலே செத்து போயிருப்போம், துக்கத்திலேயே ஒழிஞ்சு போயிருப்போம், ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். அவர் வந்திருக்கிறார் பாருங்க. அதனால லைஃப்ல கஷ்டம் உங்களுக்கு வரலங்க, கஷ்டம் மாதிரி இருக்கிற சில விஷயம் வருது. நீங்க அதை கஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தகப்பனார் புல்லட்ல போனாராம், ஃப்ரண்ட்ல பையனை உட்கார வச்சிருக்கிற, சின்ன பையன், குட்டி பையன், பையனை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டுற. ஒரு பெரிய ஒரு குளவி பையனை கடிக்கிறதுக்காக அப்படி வருது, இப்படி வருது, பையனை கடிக்கிறதுக்காக அப்படி வருது. பையன் உடனே, அப்பா, டாடி,
குளவி பூச்சி கடிக்குது. குளவி அப்ப என்ன திரும்ப பண்ணாரு? பட்டுன்னு அடிச்சாரு கையில, போயிருச்சு. பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. டாடி இருக்கிறாரு, அடிச்சிட்டாரு. இப்ப டாடி இருக்கிறாரு, பைக்ல போயிட்டு இருக்காங்க. டாடி வண்டி புல்லட் ஓட்டிட்டு இருக்க, போது பையன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் அதே குளவி வருது, வந்து மேல உட்காருது. டாடி பயப்படுறான், கத்துறான். அப்பா சொல்றாரு, சரி ரைட், மறுபடியும் அப்படின்றாரு, போயிருது. 3வது முறை வருது, 4வது முறை வருது, புள்ள கத்திக்கிட்டே இருக்கான். 5வது முறை வரும்போது அப்பா சொல்றாரு, மகனே, அது கடிக்கிற மாதிரி உன் மேல இருக்கு, ஆனா அது கடிக்க முடியாது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷமும் உனக்குள்ள வராது. எப்படி டாடி சொல்றீங்க? என் கைய பாருன்னாராம். பார்த்தா அப்பா கையில 2 கொடுக்கு இருக்கான். என்னது? அப்பா அந்த குளவி அடிக்கும் போது குளவி அடிக்கல, கொடுக்கு அடிச்சு தூக்கிட்டாரு. கொடுக்கு அடிச்சு தூக்கின உடனே இப்போ கொடுக்கு எங்க இருக்குது? அப்பா கையில இருக்குது. பூச்சி தான் பையன் கையில இருக்கு. பையன் பார்த்து பயப்படுறான், பையன் பார்த்து மெரசலாகிறான், மிரள்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேய பார்த்து பயப்படுறீங்க, ஆனா ஆண்டவர் அவனுடைய எல்லா அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாயினார். ரொம்ப கஷ்டம் இருக்குங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம் இருக்கா? உன் நிழல கூட அது தொட முடியாது. நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க. ஐயோ, நான் சொல்லட்டுமா? உன் நிழல கூட அவங்க தொட முடியாது. ஏன்னா உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை சேதப்படுத்தாத அளவுக்கு உன் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தவர், உன் நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர், உன் பாடுகள், உன் வேதனைகள், உன் வருத்தங்களை சுமந்து கொண்ட ஒரு தேவ குமாரன் இந்த உலகத்தில் வந்தபடியினால் நீங்க இப்ப பாக்குற எல்லா பிரச்சனையும் வீரியமற்ற பிரச்சனைகள். ஆனா பிரச்சனை மாதிரி இருக்கு, ஆனா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விபத்துகள் வரலாம், ஆனா அது ஒண்ணும் பண்ண முடியாது. சோதனைகள் வரலாம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. சங்கடங்கள் வரலாம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் ஒண்ணும் பண்ண முடியாது? அதனுடைய வீரியத்தை உரிந்து எடுத்துக் கொண்டார் கல்வாரி சிலுவையிலே. அது உண்மையில் வாழாட்ட முடியாது. ஆனா நீங்க அதை பார்த்து, புள்ள வந்து பூச்சை பார்த்து பயந்தான் பாருங்க, அது மாதிரி பயந்துகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த பயம் கூட வரக்கூடாதுன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூச்சை பார்க்காதீங்க, புழுவை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரகாசமானவரை பார்த்துக்கிட்டே இருங்க.